கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஞானமுள்ளவர்களும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் தங்கள் நாவை காத்து நடப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். உங்கள் நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது தேவனுடைய வல்லமைக்கு கீழ்ப்பட்டிருப்பீர்கள். மதீனமான காரியங்களை பேசும்படி உங்கள் நாவை பயன்படுத்த மாட்டீர்கள். உங்கள் சரீரத்தின் அவயவங்களில் இந்த நாவு ரொம்ப ஆபத்து நிறைந்த ஒன்று. பிரியமானவர்களே, தேவனுடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நடத்தப்படும் போது உங்களுக்கு வரும் சோதனைகளை ஜெயித்து சாத்தான் உங்கள் நாவை தவறாக பயன்படுத்தாதபடி கிருபையும் பலனையும் அந்த அபிஷேகம் கொடுக்கும். உங்கள் வார்த்தையில் அவருக்கு சாட்சியாக வாழும்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அவருடைய பாதத்தில் ஜெபிக்கும்படி நேரத்தை செலவழித்து அவரை துதித்து கொண்டே இருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிறைந்திருக்குமானால் அந்த வார்த்தைகள் தான் உங்கள் வாயிலிருந்து புறப்படும். அப்படி புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் பிறருடைய வாழ்க்கையிலும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். பிரியமானவர்களே, துதிகளினால் உங்கள் வாய் நிரம்பி இருக்கும்போது உங்கள் நாவை தவறாக பயன்படுத்துகிற வாய்ப்பு இல்லாமற் போகும். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும், என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும், என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் நாவினால் வீணான காரியங்களை பேசாதபடிக்கு அன்பால் நடத்தப்படும்படி எங்கள் நாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதாக நீங்கள் தான் எங்கள் நாவை காத்து நடத்த கிருபை கொடுப்பீராக தகப்பனே. எங்கள் நாவு சாபத்தை கொண்டு வரும் ஆயுதமாகி விடாமல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆயுதமாக கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் வார்த்தை மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாதப்பா ஆண்டவரே. மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். நாங்கள் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவை அறிகிற சுகந்த வாசனை எங்கள் வார்த்தையின் மூலமாய் வீசிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.